வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க, வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு, அதாவது பேட்ச் ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் 7 பிரிவா நம்ம அடக்கலாம். இதை நான் சொல்லலை, டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களுடைய சித்தாந்தம் இது. ஒவ்வொருத்தருடைய மனநிலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு 7 வகையாக மனுஷங்களாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. என்னென்னா, முதல்ல பயந்த சுபாவம் உள்ளவர்கள், சஞ்சலப்படுபவர்கள், தனிமையுணர்வு மிக்கவர்கள், எப்போதும் நிராசையுடன் இருக்கக்கூடியவங்க, எப்போ பார்த்தாலும் கன உலகத்தில் மிதந்துக்கிட்டு இருப்பவங்க, மற்றவங்க கவலைகளை மனதளவில் தாக்கி அப்படியே அதை வச்சுக்கிட்டே கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. மற்றவர்கள் அதிகாரத்துக்கு உடன்பட மறுக்கிறவங்க. இந்த மாதிரி 7 விதமான தன்மையும் எல்லாருக்கும் மேக்ஸிமம் இருக்கும். இதை கண்டுபிடித்த டாக்டர் நம்முடைய எட்வர்ட் பேட்ச் என்ன பண்ணுறாரு, 38 மருந்தையும் ஒரு மனிதனுக்கு ஏற்றதா சில மருந்துகளை வரிசைப்படுத்துகிறாரு. நோயாளிக்கு எந்த வகையான மருந்து கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத மொத்தத்தும் பிரித்து பார்க்குறாரு. மன ரீதியாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்குறாரு. அதில் ஒரு 5 வகையான மருந்தை தயாரிக்கும் போது எல்லா அவசர நிலைகளிலும் நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு பேர் தான் ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்னு ஒன்று. அதாவது கிளமாட்டிஸ், ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் அண்ட் செரி ப்ளம், அதுக்கப்புறம் ராக் ரோஸ், அதுக்கப்புறம் இம்பேஷன்ஸ். இந்த 5 மருந்தையும் தயார் பண்ணுறார். உதாரணம், கிளமாட்டிஸ் அப்படின்னா மயக்க நிலையிலேருந்து மீட்கக்கூடியது, மனோ அதிர்ச்சியிலேருந்து மீட்கக்கூடியது, ஒரு செயல் மீது கட்டுப்பாடு இழக்கும் நிலையில் இருக்கிறது சரிப்படுத்துறது, சகிப்புத்தன்மையை போக்கக்கூடியது, பயம், அது டக்குன்னு இப்போ ஏதாவது ஒரு செய்தி மெசேஜ் வருது டப்புன்னு பயந்துருவோம். அது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பாதிப்பு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. மனதளவில் மயக்கம், அதிர்ச்சி, ஹிஸ்ட்ரியா, விபத்து சம்மந்தப்பட்டது, திகில், மனத பதட்டம், மயக்கத்தை தீர்க்கக்கூடிய இது மாதிரி நிறைய விஷயங்கள். அதனால் இந்த மருந்தை ஒரு 15 மில்லி பாட்டிலில் உங்களுடைய பாக்கெட்லேயோ அல்லது ஏதாவது ஒரு இதில் உள்ளே வச்சிட்டிங்கன்னா எல்லா டைம்லேயும் இதை நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை அடிக்கடி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடம்புலையும் சரி மனதளவுலையும் சரி பாதிப்புலேருந்து வெளியே வந்துடுவோம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எனக்கு திடீர்னு ஒரு சடன் நண்பர் ஒருத்தர் வெங்கடேசன் சொல்லி ஒரு நண்பர் திடீர்னு காலமாயிட்டார். நல்லா பேசினது தியானோட ஒரு ஷாக்கு. அந்த ஷாக்லேருந்து டக்குன்னு என்னால் வெளியே வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, உடனே ரெஸ்கியூ ரெமெடி எடுத்தேன். ஒரு பாட்டிலில் ஒரு 1/2 லிட்டர் பாட்டிலில் தண்ணி, ஒரு 21 ட்ராப்பு தண்ணி அந்த சொட்டு ரெஸ்கியூ ரெமெடி ஊற்றினேன். ஊற்றிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டே இருந்தேன். டக்குன்னு ஒரு 15-20-25 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அசோசியேஷன் மேலே போய் பார்த்து என்ன பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் பயம் எதுவுமே இல்லை, எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் தானாக போயிடுச்சு. எனக்கு ஏற்பட்ட அனுபவம். அதுக்கப்புறம் ரெஸ்கியூ ரெமெடி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏதாவது தோணுது, எதாவது ஆகுதுன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெஸ்கியூ ரெமெடி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சம்டைம் ரெஸ்கியூ ரெமெடி இப்படி கூட ஒர்க் ஆகும். சில பேர் வாட்டர் தண்ணியில் போட்டு அதை குடிப்பாங்க. நான் இப்போலாம் தண்ணியில் போட்டு குடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. ரெஸ்கியூ ரெமெடி ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து கையில் உடம்புல அதை போட்டு தேய்ச்சிருவேன். ஒரிஜினல் தான், செகண்ட் குவாலிட்டி இல்லை, ஃபஸ்ட் குவாலிட்டி. ஸோ எடுத்து உடம்புல போட்டு தேய்ச்ச உடனே என்னாலும் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்கு போயிடும். ஒரு 2-3 டாப்ஸ் போட்டோன்னா போதும், அப்படியே உள்ளே போயிடும் உடம்புல. ஸோ அது அப்புறம் சரியாயிடும். மனப்பதட்டம் எதுவும் டக்குன்னு சரியாயிடும். ஸோ உண்மையாக சொல்கிறேன், ரெஸ்கியூ ரெமெடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெமெடி. ஸோ எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் ஒரு ரெஸ்கியூ ரெமெடி வச்சுக்கோங்க. ஆபத்து காலத்தில் உதவுபணி நண்பன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆபத்து காலத்தில் எந்த நேரம் எப்படின்னு தெரியாது. அதனால் எந்த நேரத்தில் வேணால் திடீர்னு நமக்கு ஒரு விஷயத்தில் நம்ம மனநிலை அதாவது மூட் ஸ்விங்குன்னு சொல்லுவோம். டக்கு என்ன அதுன்னு நமக்கே தெரியாது, தானாக மாறிடும். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் அந்த மூட் ஸ்விங்ஸும் உங்களுக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ ரெஸ்க்யூ ரெமெடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெமெடி. எல்லோரும் எப்போவுமே உங்கள் கையில் வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். இதனால் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. இது ஒரு பூலேருந்து ஒரு 5 பூலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிவாரணம் தரக்கூடிய ஒரு மருந்து. ஸோ அதனால் எடுத்து அதை யூஸ் பண்ணுங்கள், நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் பில்ஸாக கூட கடையில் வாங்கி வச்சுக்கலாம், அல்லது குண்டுமணி மாதிரி இருக்கும், பில்ஸ் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் வாங்கி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லிக்விடாக வாங்கி வச்சுட்டு குடிக்கலாம். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. உடலும் மனமும் நல்லா இருக்கும் கூட. ஸோ அதனால் அந்த ஒரு ஷாக்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. அடுத்த பதில் வேறு ஒரு ஃப்ளவர் ரெமெடி பற்றி பார்க்கலாம். மறக்காமல் நம்முடைய யூடியூப் சேனலில் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடின்னு சொல்லி நம்முடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட. தேங்க்யூ வெரி மச்.